வணக்கம். நம்ம லைப்ரரி புக் சீரிஸ் கலெக்ஷனில் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாரதியார் அவர்களோட நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துருச்சு. பாரதியாரோட கட்டுரைகள், பாரதியார் அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட பகவத்கீதை, அப்புறம் பாரதியார் அவரோட கவிதைகள். அந்த கவிதைகள் வந்து கவிதைகள் ப்ளஸ் விளக்கமும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாரதியாரோட கதைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் இந்த புக்ஸ் மட்டும் விட்டுட்டு இந்த எல்லா புக்ஸும் சேர்த்து வர்த்தமான பதிப்பகத்தில் 1300 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். 2019 நான் வாங்கி வந்து படிச்சுட்டேன். அதே மாதிரி இந்த புக் வந்து ரொம்ப ஸ்பெஷலான புக், பாரதியார் கவிதைகள். ஏன்னா இது வந்து நான் வந்து 2001 7th படிக்கும்போது மதுரையில் ராஜா முத்தையா மன்றத்தில் வந்து வைரமுத்தோட தொல்காப்பியத்தை ரிலேட்டடாக ஏதோ புக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து கலைஞர் வந்து வந்திருந்தார். அப்போ நாங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். நானும் அப்பாவும் நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு கார் வந்து எங்களுக்கு கிராஸ் பண்ணி போச்சு. அதில் வந்து கலைஞர் இருந்தார். எங்களுக்கு வந்து அதில் வந்து வணக்கம் சொல்லிட்டு போனார். அது வந்து இன்னமும் என்னோட ஞாபகத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த புக் வந்து நான் அங்கே தான் வாங்கினேன். அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து 2001 வாங்கினது. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த புக்கை வந்து நான் 2019 வாங்கினது. இதில் இந்த கவிதைக்குடைய விளக்கமும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கவிதையும் அந்த கவிதையோட விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறு, கட்டுரைகள், பகவத்கீதை, அப்புறம் வந்து கதைகள் எல்லாமே ரொம்ப ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் வந்து படித்து முடிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சுட்டேன். அதுமாதிரி பாரதியார் அவர்களோட ஃபோட்டோவே நம்மகிட்ட வந்து பெருசாகவே இல்லை. ஓவராலாகவே நம்மகிட்ட வந்து ஒரு 3-4 ஃபோட்டோ மட்டும்தான் அவரோட ஒரிஜினல் ஃபோட்டோவே இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் நம்ம ஆவணப்படுத்தவே இல்லை, டாக்குமெண்ட் பண்ணாமலே விட்டுட்டோம். பாரதியாரோட எல்லாமே நம்ம இந்த டயக்ராம் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதான் பாரதியார் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து இவர் தான், இப்படி தான் இருப்பார். ஸோ இன்னும் நம்ம நிறைய ஃபோட்டோ வந்து டாக்குமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். சரி, ஓகே. இந்த கதைகள்லாம் நான் படித்து முடிச்சுட்டு ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.